இன்றைய தினம் வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். இன்றைய தினத்தை மாண்புமிகு முதலமைச்சருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி நாளாக வரலாற்றில் நாங்கள் பதிவு செய்கிறோம். பெரியார் அவர்கள் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கனவு கண்ட சமூக நீதி, மதசார்பற்ற ஒரு அமைச்சரவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார். இந்த தேர்தலில் என்ன பெரிய வெற்றின்னு கேட்டுட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். இந்த தேர்தலில் பணபலம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. சாதியின் அடிப்படையில் ஏற்படுத்திய தேர்தல் அரசியல் மக்கள் தூக்கி எறிந்திருக்காங்க. சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்டு மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கார் எங்களுடைய தலைவர். எல்லோருக்குமான ஒரு முதல்வராக எல்லா மதமும், எல்லா சாதிகளும், இளைஞர்களும், பெண்களும் இணைந்து இந்த வெற்றியை உருவாக்கிய பொழுது எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி, அதற்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு முழக்கமாக கூட சொன்னோம், நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு. தமிழக வரலாற்றில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட்டோட எங்கள் தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தாங்க. தேர்தல் அரசியலில் முதல் மாநாளில் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ, ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு, எல்லா கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம், எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம், இதுதான் பெரியார் அவர்கள் கனவு கண்டாரு. அந்த மாதிரி இன்றைக்கு இந்தியாவிலே இல்லாத அமைச்சரவையில் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் யார் யாரெல்லாம் கட்சிக்கு உறுதியாக உழைத்தார்களோ, எந்த விதமான சாதி பின்புலத்தை பார்க்காமல், எந்த விதமான குடும்ப பின்புலத்தை பார்க்காமல் இளைஞர்களுக்கான ஒரு அமைச்சரவையை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு மினிஸ்ட்ரியை இந்தியாவே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை உருவாக்கியிருக்கார். அதில் 8 தலித் சகோதரர்கள் முக்கிய துறைகளில் இன்னைக்கு தன்னுடைய பொறுப்பை எல்லாம் ஏற்றிருக்காங்க. 108 வின் பண்ணி பெரும்பான்மை பலம் இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும், கவர்னர் ரூல் வந்துடும் அப்படிங்கின்ற ஒரு ஜனநாயக கடமையின் ஒரு முக்கியமான பங்கெடுப்பாக காங்கிரஸுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், மாநில தலைவர்கள் ஒருங்கிணைந்து முதல் ஆதரவை கொடுத்து, கம்யூனிஸ்ட் தோழர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பேபி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள், தோழர் வீரபாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான் திரு திருமாவளவன் அண்ணன், ஐஎம்எல் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்கள் ஒரு ஜனநாயக கடமையுடன் அன்கண்டிஷனல் சப்போர்ட், ஆட்சியில் பெரும்பான்மையை உடன் நடத்துறதுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாலும் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியின்படி ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு என்கின்ற உறுதியை அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தார். அதுக்கப்புறம் என்னுடைய பேட்டியை நான் கொடுத்திருந்தேன், அழைப்பு எடுத்திருந்தேன், பொதுவெளியில் அழைப்பு எடுத்திருந்தோம். அதை ஒவ்வொரு கட்சியினுடைய உயர்மட்ட குழுக்கள் கலந்து ஆலோசித்து
காங்கிரஸ் 2 அமைச்சர்களும் சுமார் 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்ல இன்னைக்கு அமைச்சர்கள் உருவாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30 வருஷம் அவருடைய முழக்கம். முதலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அதிகாரம் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கணுமான்னு முதலில் 99 குரல் எழுப்பினாரு. ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குரல் முதலில் ஒலித்தது அவருடைய குரலில் இருந்து. IML 1948 உருவாக்கப்பட்ட இயக்கம், 75 வருட பாரம்பரிய இயக்கம். ஆனால் இன்றைய வரையும் முன்பிருந்த அரசுகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் எந்த விதத்திலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தது கிடையாது. தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு பெயரளவிற்கு அதிகாரம் இல்லாத துறைகளை ஒதுக்கி சமூக நீதி இல்லாத ஒரு அரசை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையான சமூக நீதி நாளாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கவர்னர் பதவியேற்ப பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்களை பார்த்து, இன்றைக்கு தான் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், இந்த அமைச்சரவை இன்றைக்கு தான் முழுமை பெற்றது அப்படின்னு தன்னுடைய அன்பை பகிரும் பொழுது எல்லோரும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நேரமாக காலையில் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு நல்ல தருணமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்மையான பெரியார் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட ஒரு சமூக நீதி நாள் இன்றைக்கு தான் முழுமை பெற்றது. நாங்கள் தேர்தலில் வேலை செய்யும் பொழுது இன்றைக்கு தான் ஊடகங்கள் இவர் இந்த சாதி, இவர் அந்த சாதி அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர்களை நாம் நியமிக்கும் போதும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கும் போதும் சரி, ஊடக நண்பர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் சாதியின் அடிப்படையில் ஓட்டு போடவில்லை. எதிர்கட்சிகள் தவறா பிரச்சாரம் பண்றாங்க, இந்து அறநிலைத்துறையில் இந்த கம்யூனிட்டியிலிருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தல் எதிர்கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா துறையிலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவே பெறாது, எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக மாட்டாது அண்டர்எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இளைஞர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தோம். தேர்தல் அரசியலில், கட்சியிலுடைய பிரச்சாரத்தில் அப்படி யார் யாரெல்லாம் உழைத்தாங்களோ, இன்னும் உழைத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் தலைவர் அவர்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையும் அவரே முழு மனதுடன் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த பழைய தேர்தல் அரசியலாக இருக்கக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் இவர் இந்த சாதி அந்த மதம் அந்த அரசியல் எல்லாம் தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு முடிவும் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு நிர்வாகியும் காவல்துறை நிர்வாகிகளும் IAS ஆபீசரும் நேர்மையான முடிவெடுக்கணும்னு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த அரசு அந்த மாதிரி முடிவை தான் எடுக்கும். திருப்பியும் பதிவு பண்றோம், இந்த அரசு பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும் அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையில் தான் வழி நடக்கும். அதற்காக தான் தேர்தல் அரசியல்ல மெஜாரிட்டி இல்லாத போது அதிமுக கிட்ட சப்போர்ட் கேட்டிருந்தா ஈஸியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி முடிப்போம். ஆனால் ஒவ்வொரு கட்சியுடைய தோழமை கட்சிகளுடைய நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கினோம். இந்த அரசு மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கும் என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் வெளிப்படுத்தினோம். அதை அவர் நம்பினார். எங்களுடைய முதல்வர்களும் அவர்களும் ஒரு சகோதரர் போல ஒரு உறவை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்களிடம் இந்த மதசார்பற்ற கொள்கையை பற்றி ஒரு நீண்ட விவாதத்தை உருவாக்கணும். இது அதிகாரத்துக்கோ பணபலத்துக்கோ உருவாக்கிய கூட்டணி கிடையாது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர்களிடம் ஒரு பெரிய நீண்ட விவாதம், அவரோட இருந்தக்கூடிய தோழர் ரவிக்குமார் அண்ணன், தோழர் சிந்தனை சண்முகன்,
எல்லோரிடமும் எந்த அளவிற்கு இந்த அரசு மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உருவாகி இருக்கிறதை விளக்கினோம். IUML கிட்டத்தட்ட 60 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஏன் இஸ்லாமிய சகோதரர்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும்? இஸ்லாமிய சகோதரர்களுடைய பொருளாதார பின்புலம் மிக 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 வறுமையான பின்புலம். எல்லா சமூகங்களும் முன்னேறினாலும் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களாகட்டும், பெண்களாகட்டும், இவங்களுக்கு தலித் சகோதரர்களாகட்டும், இவங்களுக்கு அரசு முக்கிய திட்டங்களை கொண்டு வரணும். நேர்மையின் அடிப்படையில் முக்கியமான திட்டங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது இஸ்லாமிய சமூகத்துடைய பிரச்சனைகளை சிறு வயதிலிருந்தே உணர்ந்த ஒரு சகோதரர் அமைச்சராகும் பொழுது கண்டிப்பாக அந்த திட்டங்களை மாற்றம் கொண்டு வருவார். எடுத்துக்காட்டாக PWD ஐவேஸ்னு எனக்கு பொறுப்பு கொடுத்தாலும் விளையாட்டுத்துறை எனக்கு கொடுக்கும் பொழுது 10 வயசுலேருந்தே விளையாட்டுத்துறையில் நான் இருக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறேன். நான் ட்ரக்ஸை ஒழிக்கணும்னா விளையாட்டை முன்னிலைப்படுத்தணும்னு முதலமைச்சர் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எந்தெந்த துறையை யார் யாரிடம் கொடுத்தா வாய்ப்புகளை கொடுத்தா மக்கள்கிட்ட அவங்க 24 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கே தவிர இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்த ஒரு அதிகார பகிர்வு கிடையாது. எந்த கட்சியும் இந்த அதிகார பகிர்வை நோக்கி போனதில்லை. அதனால ஒரு இயற்கையான ஒரு குடும்பமாக எல்லோரும் இன்றைக்கு சேர்ந்த இயற்கையாகவே சேர்ந்த மக்கள் விரும்பிய ஒரு சமூக நீதி நாளா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நாளை பார்க்குறாரு. மக்கள் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் முதல் முறையில் அதிகாரத்துக்குள்ள ஒரு அமைச்சரவையிலுக்குள்ள வந்த செய்தியை எல்லோரும் தன் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் நெகிழ்ச்சியான தருணம் நேற்று IUML ஆஃபீஸில் திரு ஷாஜகான் அவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரத்தை கட்டி பிடிச்சி ஒரு கண்ணீரோட இந்த பொறுப்பை எடுத்ததை நம்ம பார்த்துருப்போம், சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம். ஸோ உண்மையான சமூக நீதினால நாங்கள் இதை பார்க்குறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்த அமைச்சரவை மக்களுக்கானதாகவும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கான சிறந்த திட்டங்களை கொடுக்குங்கிற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதில் ஒரு வருத்தத்திற்குரிய பதிவு என்னன்னா, திமுக தலைமையில் 21 கூட்டணி கட்சிகள் தேர்தலை எதிர்கொண்டாங்க. பொதுவாக தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணிங்கிறது அந்தந்த தலைமையும் அந்தந்த கட்சியும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கான ஜனநாயக கடமை இருக்கு. எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனத்தை எழுதிய கட்சி கிடையாது. இத்தனை நாள் திமுக கட்சி ஒவ்வொரு கட்சியும் அடிமை சாசனத்துடன் எழுதின ஒரு வரலாறு தான் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் திரு ராஜா அண்ணன் ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அப்புறம் அவருடைய பதிவு கூட்ட அண்ணன் திருமாவளவனையும் விசிக தோழர்களையும் பார்த்து திமுக தலைவரும் திரு உதயநிதி அவர்களும் நாங்கள் ஏன் தோற்றோம் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 36 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல ஏன் தோத்தோன்னு. அரசியல்ல ஒரு கட்சியையும் ஒரு தலைவரை தாக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உறவை அடிப்படையாக வைத்து எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திரு ராஜா அண்ணன் அவர்கள் வாயில சொல்ல முடியாத அளவிற்கு தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு பதிவை பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை விசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது மக்களுக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ இல்லை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது
இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கு திமுக கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது நட்புங்கிறது கூட்டணி, இது முறிவல்ல. இன்னைக்கு தமிழக மக்களுடைய பீப்புள் மேண்டேட், அதை ஜனநாயக சக்திகள் அதை நிறைவேற்றிருக்காங்க. திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் போது நாங்கள் அரவணைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் எதிரி அரசியல் செய்யாமல் திமுக தலைவர் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த ஜனநாயக பண்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் புதிதாக தோன்றிய எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் 75 வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அந்த ஜனநாயக பண்பு இல்லை. திரு அண்ணன் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பு தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மேடம் கனிமொழி மேடம் எப்பொழுதுமே குரல் கொடுப்பாங்க. ஆனால் திமுகவில் தன்னுடைய சக தோழராகக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் பெண்ணையினுடைய உறவை வைத்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சொற்களை சோசியல் மீடியாலையும் ஒரு பெண்ணை நோக்கி விமர்சனம் வரும் பொழுது கண்டிப்பாக காவல்துறையை கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த அரசை உருவாக்கியது பெண்கள். எந்த பெண்கள் மீதும் சோசியல் மீடியாலேயோ இல்லை அரசியல் ரீதியானையோ ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் கடுமையாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பெண்களுடைய பாதுகாப்பையும் மாண்பையும் உறுதி செய்ய நாங்கள் காவல்துறையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் திமுக தலைவர் கனிமொழி மேடம் நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவர்கள் மீது எப்பயுமே மரியாதை வச்சிருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி விளக்கம் கொடுத்துருந்தோம். திமுக தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் பதவியில் இருக்கும் பொழுதே இதே கவர்னர் லேட்டஸ்டாக ஹோம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. இது லேட்டஸ்டாக வந்தது. அந்த சுற்றறிக்கையில் இந்தியா முழுவதும் வந்தே மாதத்தை முதல்ல பாட சொல்லியிருக்காங்க. கவர்னர்கிட்ட அந்த சுற்றறிக்கை வந்திருக்கு. நம்மளுடைய நிலைப்பாடு இதுவரைக்கும் அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இதுவரைக்கும் நம்ம தொடங்கல. எல்லா துறை சார்ந்த செயலர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முதல் நிலவு பதவியேற்பு விழா முதல் நாளே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 5 நிமிடம் இதை பற்றி பேசுறாரு கவர்னர் கிட்ட. எங்களுடைய கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம், தமிழுக்கு தான் எப்பொழுதும் முன்னுரிமை. அதனால தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல நீங்க பாடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நானும் கவர்னரை பார்த்தேன். ஆனால் அவர் சொன்னது ஹோம் செக்ரட்டரியில் என்ன சர்க்குலர் வந்திருக்கோ அதை தான் நாங்கள் ஒபே பண்ண முடியும்னு அவர் சொன்னார். பதவி விழா முடிந்தது. 2வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான், 3வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான். இதற்கு முன்பே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்கும் பொழுது, நீதிபதி பதவியேற்கும் பொழுது இதே நடைமுறையை கவர்னர் கடைபிடித்தார். அப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருந்தார், தமிழ் தாய் வாழ்த்து முக்கியங்கிறது அந்த நிலைப்பாடு தான் சொல்லியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா என்ன கூறினாரோ, தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் இருப்பது மாநில சுயாட்சிக்கு எதிராக எழுப்பிய குரல் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக சட்ட வல்லுநர்களுடன் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
கவர்னரிடம் நாங்கள் வந்து 2-3 தாட்டி பேசி பார்த்தோம். அவரை பொறுத்தவரையும் ராஜ்பவனில் கவர்னருடைய தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிறது அவர் நிலைப்பாடு எடுத்துட்டாரு. தமிழக அரசினுடைய நிகழ்ச்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை தாங்கிக் கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் இடம்பெறும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கல்வித்துறையில் எந்த அழுத்தங்கள் வந்தாலும் மாநில சுயாட்சி கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருக்கிறோம். மதசார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி மேடம் அவர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும். எந்த காலத்திலையும் எப்பொழுதும் நாங்கள் தமிழையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது எங்களுடைய உயிர் நாடி அதை என்பதை பதிவு செய்கிறோம். யாரையும் பழி வாங்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேல என் மீது எவ்வளவோ விமர்சனம் வந்தா கூட அண்ணன் மீது நான் எப்பொழுதும் உரிமையில பேசியது கிடையாது. அரசியலில் என்கிட்ட போய் பதிவு பண்ணி பொறுமையாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலில் வேறுபாடுகள் வரலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பர்சனலாக அவரையும் காயப்படுத்தியிருக்கு, விசிக்க தோழர்களையும் காயப்படுத்தியிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவோர் கிடையாது. அது ஒரு 40 வருஷ வாழ்க்கையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். பதவிகள் தேடி வரும் பொழுது இன்றைக்கு கூட அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு அமைச்சரவையில் பதவி எடுத்துருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம். ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணும்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் நிற்கல. அப்படி நிற்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால அவர் தான் எம்எல்ஏவா 2 பேர் தான் இருக்காங்க. அதில் சீனியாரிட்டி படி அவர் தான் அமைச்சர் ஆகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த அவருடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைச்சு பெருமைப்படுது. அதனால தனிப்பட்ட காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை திமுகவும் திமுக ஐடிவிங்கும் தவிர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப நம்ம கடந்த 3 நாட்கள்ல பாக்குறோம். பல்வேறு கொலைகள் நடந்துருக்கு, ஜாதி ரீதியான படுகொலைகள் தொடர்ந்து இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம பல்வேறு நகரங்கள்ல இரவு முழுவதும் விசாரணை போராட்டங்கள் நடக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அரசியல் கவனம் செலுத்துது. அதாவது எத்தனை நாள் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். துறை சார்ந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் முதலமைச்சர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், காலையில் 9 மணிக்கே அவர் வந்துடுறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரிவ்யூ மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. 50 வருஷ பணிகளை நம்ம எதை முதல்ல சரி செய்யப்பட முடியும்னா, நான் ஊடகங்கள் முன்பு பதிவு செய்கிறேன். முன்னாடி சிஎம் டேல நீங்க வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சிருக்கோம். நீங்க போய் எங்க வேணா கேட்டு பாருங்க. அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்ல சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு. நீங்களே விசாரிங்க. முன்னாடி ரூரல்ல நீங்க ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஏக்கர்ல டிடிசிபியில போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒழித்திருக்கோம். டாஸ்மார்க்ல ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலா எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரும் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 முக்கியமான துறைகளில் எப்பயுமே ஊழல் நடக்கும். பிடபிள்யூடி, ஹைவேஸ், டாஸ்மார்க், இந்த மாதிரி முக்கியமான துறை நேர்மையான அதிகாரிகளை போட்டு 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேல பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்லை அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்லை யாருமே எந்த இடத்துலையும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆற்று மணல் ஏற்றி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்லை. நீங்க பார்த்துருப்பீங்க. கரூர்ல எந்த இடத்துலையுமே ஆற்று மணல் ஏற்றுறது இல்லை.
மைன்ஸில் எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்தந்த கலெக்டர்கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் வந்து கடுமையாக இருக்கும். போக்குவரத்து துறையில் இருக்கும். நீங்கள் போய் ஒரு லைசன்ஸ் கேட்டிங்கன்னா காசு இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார், சார் லைசன்ஸ் வாங்குற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ காசு கேட்கறது இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்டர், அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதற்கு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை, அது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 50 வருஷமா ஒரே சிஸ்டத்தில், முன்னாடி போன ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது, அதிமுக வந்தவொடனே 12% தான் மாற்றினாங்க. எதுவுமே வந்து மாற்றலை. இன்னைக்கு 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை, முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் அனலைஸ் பண்ணுங்க. அதனால இந்த ஒரு பெரிய விஷயத்தை 50 வருஷங்களாக எந்த விதமான அரசியலும் உருவாக்கல. அதை நாங்கள் ஒரு ஒரு நிமிர்ந்த பார்வையுடன் சொல்லுகிறோம். இதை 50 வருஷத்துல உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கி இருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி, கட்சியும் அந்த வழியில நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில நல்ல ஆபீசர்ஸ் வந்து இப்பதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்க வந்து உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க. இப்போ நீங்க பொதுப்பணித்துறையில ஆய்வு கூட்டம் நடத்திருக்கீங்க. மிக முக்கியமா பார்த்தோன்னு பொதுப்பணித்துறை தான். பொதுப்பணித்துறையில முக்கியமானது என்ன பெரிய திட்டங்கள் கொண்டு வர போறீங்க? ஏன்னா ரொம்ப நாளைக்கு டேமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, தடுப்பணை எல்லாம் கட்ட போறீங்க. அதே மாதிரி இந்த மராமத்து பணி எடுக்கும்போது எல்லா அந்த குளங்கள் கொட்டைகள் தூர்வாடுறது பொதுப்பணித்துறை பண்ணதான். ஏன்னா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நீங்க ஆய்வு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கீங்க. நீங்க உங்க துறையில என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? இல்ல, முன்னாடி பொதுப்பணித்துறையினாலே வந்து எப்படி இருக்குன்னா, ஆத்துல வந்து தூர்வாராமலே தூர்வாரிட்டுன்னு பில்ல போடுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. உண்மையான பணிகள் நடக்கும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துறோம். இந்த போலியா பில்லு போடுறது, கான்ட்ராக்டர்ஸ் வந்து போலியா உருவாக்குறது, பினாமி பேர்ல வந்து கம்பெனிஸை உருவாக்குறது, இது எல்லாத்தையும் ரிவிஷன் வந்து லாஸ்ட் 1 வீக் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அதுக்கான முதல் கட்ட பணிகளை சொல்லியிருக்கோம். எல்லா டெண்டரையும் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். ஒரு 15 நாள்ல, அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஒரு மாசத்தை பார்த்தீங்கன்னா, பழைய அரசு வந்து திருப்பி வந்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில அடுத்த 2 வருஷம் 1 வருஷத்துக்குலாம் டெண்டர் போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அரசு வந்து செயல்பட்டு இருக்கிறது வந்து யாரையும் குற்றச்சாட்ட விரும்பல. பழைய தவறுகள் என்னங்கிறது முதல் நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அதுல இருந்து ஒரு துறையை வெளியே கொண்டு வரணும். அதனால வந்து 2 ரிவ்யூ மீட்டிங் முடிச்சிருக்கோம் நாங்க. ஸோ அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையிலும் அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த துறையை வந்து முழுசா ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய துறைகள் இது. இன்னைக்கு இருக்க காலத்துக்குடைய ஒரு டெக்னாலஜி, டேஷ்போர்ட், சாஃப்ட்வேர்ஸ், இன்னைக்கு காலத்துமே அப்டேட் எப்படி பண்ணலாம், பிடபிள்யூடியும் ஐவிஎஸ்சியும் எப்படி ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனா மாற்றலாம், எப்படி வந்து அமுல் நிறுவனம் வந்து எப்படி ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனா மாறுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடபிள்யூ தான் வந்து எல்லா பில்டிங் கட்டுறாங்க. நான் வந்து சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். நம்ம கிட்ட எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்கு, 6000 பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும், எல்என்டி, டாட்டாலாம் இருக்கிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே 10% 15% ப்ராஃபிட் பண்றாங்க. நம்மளும் அதே மாதிரி ப்ரொபோசல் கொடுத்து நம்மளும் வந்து 10% 15% வந்து பில்டிங் கத்து கொடுத்து நம்மளும் ப்ராஃபிட் பண்ணிட்டா அரசு நிறுவனங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமே. நம்ம உழைப்பை வந்து வெறும் கட்டி கொடுத்துட்டு போறதோட எப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் லாபம் பண்ணுதோ, நம்ம கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேயே ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து, ஏன் பிரைவேட் ப்ராஜெக்ட்ஸே எடுத்து 100 வருஷ கம்பெனி கிட்ட ஒரு ஐடென்டி இருக்கு நம்ம கிட்ட. எப்படி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாற்றணும், அந்த ப்ராஃபிட்டபிள் வரும்பொழுது மக்களுக்கான தேவைகளை அதில் செய்ய முடியும், நமக்கான பில்டிங்ஸை கட்ட முடியுங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுமாதிரி நெடுஞ்சாலை துறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்பேர் ஒர்க்ல தான் வந்து எப்பயுமே வந்து நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ரிப்பேரே பண்ணாம பேட்ச், அதாவது அவங்க சொல்ற டெக்னிக்கல் வேர்டுன்னா பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க. பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு வேற பக்கம் பேட்ச் ஒர்க் நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க்ஸ் எல்லாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி உண்மையாலே நிறைய இடத்துல இன்னும் குக்கிராமங்களையும் மலைகளிலும் இன்னும் வந்து ரோடு வசதி கிடையாது.
நிறைய வில்லேஜில் மெயின் ரோட்ல இருந்து ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து ஊர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மண் ரோட்ல இருக்கு. மழை பெய்யும் போது ஒரு 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 சின்ன ஒரு ஆட்டோ கூட போக முடியாது இருக்கு. ஸோ குக்கிராமங்களை இணைக்கக்கூடிய லோக்கல் பாடியோட சேர்ந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ண முடியுங்கிறதையும் நாங்கள் வந்து எப்படி உள்ளாட்சித்துறையோட சேர்ந்து முன்னாடி உள்ளாட்சித்துறையும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணது கிடையாது ஆக்சுவலா. ஸோ இதை வந்து எப்படி 2 பேரும் சேர்ந்து இணைந்து தமிழகம் முழுவதும் ஹைவேஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து ரிப்பேர்ஸ் ஒர்க்ஸ் இருக்கு. ஆனா வந்து குக்கிராமங்களை எப்படி சேர்ந்து இணைக்கணும், பாமர மக்கள் இணைக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து நெடுஞ்சாலைகளை உருவாக்கணுங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்ண அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள வந்து டோட்டலா அதுக்கான ரிவ்யூ மேப்ஸ் எடுத்து என்னென்ன திட்டங்கள் புதுசா கொண்டு வர போறோம் அப்படிங்கறத நாங்கள் பதிவு பண்ணுவோம். ஒரு நிமிஷம் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கொடுப்பாங்க. மித்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு மரபு கிடையாது. கண்டிப்பாக திரு நிர்மல் அவர்கள் அமைச்சர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இந்த இடத்துல வந்து கடனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாம ஊழல்கள் நிறைந்ததா, நிலக்கரியில நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடுமையா கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சரோட தலைமையில திரு நிர்மல் அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. கண்டிப்பா மின்சாரத்துறையாரும் இந்த துறையை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க.